வணக்கம் ஐயா. வணக்கங்க ஐயா, பெண்களுக்கு சரி. ஒல்லியா இருக்காங்க, மார்பகம் நெஞ்சோட சிறுத்து போயிருக்கு. ஆமாங்க குண்டா இருக்காங்க, மார்பகம் சிறுத்து போயிருக்கு. ஆமாங்க. இந்த சிறுத்து மார்பகத்தை பெருசாக்கிறதுக்கு ஆமாங்க நான் யாரும் சொல்லாத ஒரு மூலிகை சொல்றேன் அப்படின்னு சொன்னீங்களே, அது என்ன மூலிகையா? ஐயா அது பப்பாளி தாங்க ஐயா. நம்ம ரெகுலரா சாப்பிட்ற பப்பாளி தான். பப்பாளி தான். பப்பாளி தான். ஓகே, சொல்லுங்க. இது எப்படி பப்பாளி பயன்படுத்தணும்? பார்த்தீங்கன்னா பெண்களுடைய அந்த அவங்க அந்த தாய்மை, அதாவது அந்த பப்பாளி பெருசா இருக்கு அந்த மார்பகம் மாதிரி. ஆமா. ஒரு தாய்மை அடைஞ்ச ஒரு தாய்க்கு எப்படி மார்பகம் இருக்கோ அந்த மாதிரி இருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா இது பழுத்த பழத்தை நல்லெண்ணெயில லேசா சூடு பண்ணி நம்ம உடம்புக்கு அந்த அந்த பகுதியில் போடணுங்க. எப்படி நல்லெண்ணெய்ல எப்படி போடணும் சொல்லுங்க. அந்த பழுத்த பழத்தை என்ன பழுத்த பண்ணணும்? பழத்தை பிணைஞ்சிடணுங்க. நல்லா அதை தோலை நீக்கிட்டு அந்த விதை எடுக்கணுமா? விதை எடுத்துடணுங்க. இது நாட்டு பழம் தான் பயன்படுமா இல்ல ஹைபிரிடும் பயன்படுமா? நாட்டு பழம் தான் போடணும். நாட்டு பழம் தான் போடணும். ஹைபிரிட் வேலை செய்யாது. சரி, இந்த பப்பாளி பழத்தை எடுத்து தோல் சீவிடுறோம். ஆமாங்க. அதுக்கப்புறம் அந்த உள்ள இருக்கிற விதையை எடுத்துடுறோம். ஆமாங்க. விதையை எடுத்துட்டு அந்த பழத்தை நல்லா கொலன்னு இது பண்ணிக்கணும் இல்லையா? ஆமாங்க. நல்லா பிணைஞ்சிடணும். மிக்சியில் போட்டு அடிச்சுக்கணுங்க. மிக்சியில் போட்டு அடிச்சுக்கணும். ஆமாங்க. ஓகே. மிக்சியில் போட்டு அடிச்சோம்னாங்க கொஞ்சம் 10 நாளைக்கு கெடாம இருக்கும். ஓ, அப்ப நல்லெண்ணெயில போட்டு கொதிக்க வைக்கணுமா? லேசா சூடு பண்ணணும். ரொம்ப கொதிக்கலாம். லேசா இளஞ்சூடு பண்ணி ஆற வச்சு எதுல போட்டுக்கலாம்? பாட்டில்ல போட்டுச்சு. கண்ணாடி பாட்டில் போட்டு வச்சுங்க. அப்படியே எடுத்து நம்ம ஸ்பூன்ல எடுத்து உள்ள கை நம்ம பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். மார்பகத்தில் அப்ளை பண்ணிட்டு வரலாம். ஆமாங்க. இது எத்தனை வேலையா ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு 2 வேளை போடலாம். ஐயா, இது ஏன் நீங்க பூதம்னு சொல்றீங்க? இது பாத்தீங்கன்னா இது பூதத்தோட சம்பந்தப்பட்டதுங்க. அதனுடைய இலை தலையெல்லாம் பாத்தீங்கன்னா பூதத்தினுடைய தலை மாதிரி இருக்கும். அதனுடைய காய் பாத்தீங்கன்னா பூதத்தினுடைய மார்பகங்கள் இருக்கு பாருங்க, அந்த மாதிரி இருக்கும். ஓகே. இது அந்த காலத்துல இது பூதமா இருந்திருக்கு. ஒரு சாபத்தினால இது மரமா மாறி நமக்கு பழம் கொடுத்துட்டு இருக்கு. அவ்வளவுதாங்க. ஓகேங்க ஐயா. இதை பயன்படுத்துறதுனால எதனா சைடு எஃபெக்ட் வருமா ஐயா? எந்த சைடு எஃபெக்ட்டும் வராதுங்க, பக்க விளைவு வராதுங்க. ஏன்னா நம்ம தொடர்ந்து நம்ம பழம் தான் சாப்பிட்றதுனாலே அப்ளை பண்றதுனாலே ஒன்றும் வரப்போறதில்ல. சரி, இது தாராளமாக பயன்படுத்தலாங்க. நண்பர்களே, சிறுத்த மார்பகம் பெருசாகணும் அப்படின்னு சொன்னா ஐயா சொன்ன இந்த வழிமுறையை பயன்படுத்தலாம். ஐயா, நீங்க எப்படி இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்க இது வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு? நான் நிறைய பேருக்கு கிட்டத்தட்ட 10 வருஷமா கொடுத்துட்டு இருக்கேங்க. ஐயா 10 வருஷமா கொடுக்குறீங்களா? ஆமாங்க. அப்பா, இது 10 வருஷமா கொடுக்குறீங்களா? ஆமாங்க. நண்பர்களே, இது 10 வருஷமா கொடுத்து அனுபவம் வாய்ந்த ஒரு அற்புதமான மூலிகை அப்படின்றாரு. அதுவும் நாட்டு பழம் தான் கண்டிப்பாக பயன்படும் அப்படின்னு சொல்றாரு. ஐயா, மக்களுக்கு தேவையான அற்புதமான தகவல் சொல்லியிருக்கீங்க. சரிங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிங்க.